கட்டுமானத் துறையில் செங்கல்களுக்கு மாற்றாக புதிய ஏஏசி பிளாக் ஃபைபர் சிமெண்ட் போர்டுகளை அறிமுகம் செய்த ரெனால்ட்ஸ் புரோகான் நிறுவனம் இனிவரும் அடுத்த 5 ஆண்டுகளில் பல்வேறு உச்சம் தொடும் என நம்புவதாக தெரிவித்துள்ளனர். செங்கல் சூளைகளில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகையால் மனிதர்களுக்கு அதிக அளவில் தீங்கு ஏற்படுகின்றது என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் செங்கல் சூளைகளை மூடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பசுமை தீர்ப்பாயம் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டுமானத்துறைக்கு தேவையான செங்கல் வரத்து இல்லாமல் நீண்ட பற்றாக்குறையாகவே இருந்து வருகின்றது. இந்த நிலையில் செங்கல்களுக்கு மாற்றாக நீடித்து உழைக்கும் தன்மையுடன் புதிய ஏஏசி பிளாக் ஃபைபர் சிமெண்ட் போர்டுகளை அறிமுகம் செய்தது ரெனால்ட்ஸ் புரோகான் நிறுவனம். இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கோல்ட் வின்ஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. அப்பொழுது இது குறித்து பேசிய ரெனாகான் நிறுவனத்தின் தலைவர் செல்வசுந்தரம், நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் மாணிக்கவாசகம் மற்றும் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் கூறியதாவது: கட்டுமானத் துறையில் ரெனகான் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஏஏசி பிளாக் போன்ற கற்களை தயாரித்து இத்துறையில் புதிய புயற்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்ட் எனும் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த நிறுவனமானது செங்கற்களுக்கு மாற்றாக ஃப்ளை ஆஷ் எனும் அனல்மின் நிலையத்தில் இருந்து கிடைக்கும் கழிவுப் பொருட்கள் கொண்டு ஏஏசி பிளாக் தயாரிப்புகள் ரெனகான் ராபிட் வால் எனும் ரெடிமேட் சுவர்களை வடிவமைத்ததுடன் பல்வேறு கட்டுமான கலவைகளையும் தளங்களின் டைல்ஸ்களை ஒட்ட பயன்படுத்தும் பசை ஆகியவற்றையும் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஃபைபர் சிமெண்ட் போர்ட் எனும் தயாரிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது. இவை வழக்கமான பிளைவுட், ஜிப்சம் போர்டுகள் மற்றும் கால்சியம் சிலிகேட் வகை போர்டுகளுக்கு மாற்றாக அமையும் என தெரிவித்தனர். மேலும் இவ்வகை தயாரிப்புகள் அடுத்த 2 ஆண்டுகளில் உள்நாட்டு சந்தையில் 5 முதல் 8% சர்வதேச சந்தையில் தனக்கென உரிய இடத்தை கைப்பற்றும் என நம்புவதாக தெரிவித்தனர். மேலும் தெற்கு ஆசிய, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற சர்வதேச சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனால் 2030ஆம் ஆண்டிற்குள் 350 கோடி வருவாயில் இருந்து 1000 கோடி வரை அதிகரிக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.